வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கௌதமி. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு நம்பர் 1 ஃபர்னிச்சர் ஷோரூம் ஐக்கியா தாங்க வந்திருக்கோம். வேர்ல்டு நம்பர் 1 அது எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இவங்களோட எக்யூப்மெண்ட்டு அண்ட் தென் ஃபர்னிச்சர் தாங்க சொல்கிறோம். இதுக்காக தான் இவங்களை வந்து வேர்ல்டு நம்பர் 1 சொல்கிறோம். ஆமாங்க, இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி உட்டனில் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஃபினிஷிங் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கபோர்டுக்குள்ளேயே வந்து எவ்வளோ பெட்டிலாம் வச்சு நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஏற்ற இடங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போதுங்க, வீட்டை வந்து எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணணும், அழகாக வந்து இந்த பொருள் இந்தந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சமான இடங்க. இங்கே வந்து ஒரு பொருள் வாங்கலாம்னு நினச்சா முடியாதுங்க. ஏன்னா வந்து இங்கே வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருள் வச்சுருக்க அழகு, ஒவ்வொருவோட டிசைனு அந்த அப்புறம் வந்து ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ அள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த சாதாரண ஸ்டடி டேபிள் தாங்க. இதை கூட வந்து எவ்வளோ வந்து ஆர்கனைஸ் பண்ணி எப்படி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிற கூட சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இது எப்படி இருக்குதான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கண்டெய்னர்ஸ் வைக்கிறதுக்கு தனி ரேக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்து இருக்குங்க. இங்கே அமெரிக்காவில் இருக்கிற எல்லா அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, மைக்ரோ ஓவனு, அப்புறம் வந்து வாஷர் எல்லாமே வந்து இன்பில்டாக வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்ட்டை பொறுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுங்க. சில இது வீட்டில் வந்து அதிகமாக வந்து ரெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் $2000 அந்த மாதிரி வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வாஷர் ட்ரையர் கூட கொடுப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுற ஹவுஸ் பொறுத்து இருக்குங்க. இங்கே வாடகை பொறுத்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் நார்மலாக வந்து இந்த 4மே வந்து கண்டிப்பாக இருக்குங்க. இதாக பாருங்கள், இண்டக்ஷன் ஸ்டவ் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, $599 மொத்தம் $600. இது கீழே இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து கேக்கு ஏதாவது க்ரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சா வந்து ஈஸியாக இதை வச்சு பண்ணிக்கலாங்க. இல்லாத பொருளே இல்லைங்க, எல்லா பொருளும் வந்து இங்கேயே இருக்குதுங்க. நல்லா வந்தால் மட்டும் போதுங்க, சூப்பராக வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிடலாங்க. அது மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்ரூம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துருக்குறோம். பாருங்கள், எப்படி கிளாஸ் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் வந்து எப்படி ரேக்கில் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து ஷூ ரேக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. இது வந்து ஓப்பன் பண்ணது வந்து இவர் தாங்க. இவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இக்வன் கேம்ப்ரெட். இவர் வந்து ஒரு ஸ்வீடன் நாட்டுக்காரர். எப்போ ஸ்டார்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 1947 17 வயசில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இவர் என்ன பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தாருன்னா சும்மா நார்மல் டைனிங் டேபிள் பண்ணி விற்றுட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி பண்ணலான்னு ஐடியா கிடச்சி சின்னதாக தொடங்கினது. இப்போ வந்து 60 பிரான்ச் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து இருக்குது. நம்ம இந்தியாவில் கூட நிறைய பிரான்ச் இருக்குதுங்க, 3 பிரான்ச்சாட்டம் இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச் எப்படின்னா 2018 ஃபஸ்ட்டு ஹைதராபாத்தில் தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மும்பை, இப்போ வந்து பெங்களூரில் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து எல்லாம் பிடிச்சி லோ ப்ரைஸ் வந்து இவங்களோட இதுங்க. லோ ப்ரைஸில் ஹை குவாலிட்டி பொருள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
5-6 ஃபீட்டில் வந்து ஒரு எப்படி வந்து வீடை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ பாருங்கள். இது பாருங்கள் எப்படி சோஃபா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து கிட்ஸ் ரூமு, அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் செட்டப்பு, அதுக்கப்புறம் வந்து ஹோம் திங்ஸு, கிச்சன் திங்ஸு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்தால் வெளியே போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் ஆகுங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட திங்ஸ் ஒவ்வொன்றா வந்து பார்த்து அடுக்கி வச்சுருக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அதே மாதிரி நானும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் வந்து எல்லாமே போடுறேன். உங்களுக்கு அமெரிக்கா பற்றி ஏதாவது விஷயம் வந்து தேவைப்படுதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அந்த வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதே மாதிரி உங்கள் வீடை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து அந்த பக்கத்தில் இருக்க ஷோரூம் போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க.